நீ அப்போ சொன்ன ஒருவேளை எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பேர் வைக்கலாம்னு. இப்போ அந்த எண்ணம் உனக்கு இருக்கா? என்னடா யோசிக்கிற? ஆமா அன்னைக்கு பேரு அம்மா. பேர்ல என்ன இருக்குங்க? நீங்க தான் இந்த விசேஷத்தை எல்லாம் பண்றீங்க, புண்ணியதானமும் பண்றீங்க. உங்க பேரனுக்கு நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்களேன். இல்லைன்னா வைஜெயந்தி ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பா. அவ வேணா வச்சிட்டுமே. நீங்க எந்த பேர் வச்சாலும் நாங்க சந்தோஷமா கூப்பிடுவோங்க. என்ன வைஜெயந்தி, நீ ஏதாவது பேர் முடிவு பண்ணிருக்கியா? உங்க விருப்பப்படிதான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணல. அந்த குடுப்பனையும் நான் உங்களுக்கு கொடுக்கல. பேராவது நீங்க வச்சிருங்கப்பா. இந்த பொறுப்பை ஏன்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எனக்கு என்ன அளவு தெரியும்? நான் பழைய காலத்தாலும் பழைய பேர் தான் தெரியும். மாடர்ன் என்னத்த பேர் வைக்க தெரியும். சரி, என்ன இருந்தாலும் நம்ம சிவஞான அப்பா வந்து நமக்கு சம்பந்தியா இருந்தாலும் என்னோட முதலாளி. அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அதனால அவர் பேர்ல இருக்கிற வேணுகோபால் அப்படிங்கிற பேர்ல வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு, ஏன் அப்பா கிருஷ்ணமூர்த்தி, அதுல கிருஷ்ணன் எடுத்துக்கிடுவோம். வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன். எப்படி இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. என்ன வைஜெயந்தி, எப்படி மாப்பிள சிவஞானா? அப்புறம் என்ன வேணு கிருஷ்ணன்? ஐயோ, வேணு கிருஷ்ணன் பேர் வைங்க. ராஜேந்திரா, குழந்தை காதல 3 டைம் வேலு கிருஷ்ணன் சொல்லுங்க. வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன். வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன். குழந்தை காலத்துல நகையோ செயினோ போட்டுட்டு பேரை 3 வாட்டி சொல்லுங்கம்மா. போ மீனாட்சி. பிள்ளையாண்ட காதுல சொல்லுங்க. போங்க அண்ணி. நீ போடு, நீ அண்ணே. போடு. போடுங்க. போடுங்க. வேணு கிருஷ்ணன் சொல்லுங்க. வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன், வேணு கிருஷ்ணன். வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். பூப்பந்தல் பூத்தது இந்நேரம், நல்வாழ்த்துக்களை கூறும் பொன்னேரம். அன்பு என்பதை அனைவருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே. அதில் வம்பு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ்வது முறைதானே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இந்தாங்க உங்க சம்பந்தி எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுத்து கொடுங்க. அதில் வம்பு சண்டைகள் இல்ல. அம்மா எல்லாருக்கும் தீபாவளி எடுத்துக்கோங்க. தீபாவளி எல்லாரும் எடுத்துக்கோங்க. அம்மா நீங்க எடுத்துக்கோங்க. அது உறவுக்கு பலமாகும். அதில் கோபதாபங்கள் கொடி புகுந்தால் வந்த உறவுகள் வீணாகும். வேணு கிருஷ்ணா, வேணு கிருஷ்ணா, வேணு கிருஷ்ணா. பந்தங்கள் சூழ்ந்திருந்தால் அது உறவுக்கு பலமாகும். அதில் கோபதாபங்கள் கொடி புகுந்தால் வந்த உறவுகள் வீணாகும். பத்திரமா தலையை பிடிச்சுக்கிட்டுக்குங்க. என்ன பொண்ணுமா நீ? உனக்கு நான் எத்தனை இடம் சொல்லியிருக்கேன், திருப்பி இங்க வந்து சண்டை போடுற நீ? இல்லப்பா, அவங்க பண்றது எதுவுமே சரி கிடையாது. அவங்களால எனக்கு சுத்தமாவே நிம்மதி இல்லாம போச்சு. இந்த மீனாட்சி எப்படி பதில் பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல, அதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டரே. இந்த பாருமா, அப்படியே இருக்கட்டும். இந்த பார், அவங்க கோபப்பட்டு பேசினாலும் சரி, இல்ல நீ கோபப்பட்டு பேசினாலும் சரி, நஷ்டப்பட போறது யாரு? நீங்க தான். இந்த ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? எல்லாரும் சேர்ந்து இருந்தா தான் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நீயும் சரவணனும் இல்ல, அதுக்காக குடும்பம் நடத்தலையா, ஓடாம இல்லையா? அதெல்லாம் சும்மாமா. இந்த பாருமா, அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிவஞானம், அவன் முன்னாடி மீனாட்சி. இப்போ சிவஞானத்துக்கு ஜாடரா போடுறதுக்கு சண்முகம் வந்துட்டான், அவனுக்கு ஜாடரா போடுறதுக்கு அவன் முண்டாட்டி வந்துட்டான். அவ்வளவுதான். எல்லாரும் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த நீங்களும் இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க.
அப்பா எங்களுக்கு அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம தானே நாங்களே தனியா போனோம். என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க? நீ வெளியே போகணுங்கிறக்காகத்தானே அவங்க டார்ச்சர் கொடுத்தது. இப்போ அவங்களுக்கு ஈஸியா போச்சுல, நீ சொத்தை பிரிச்சுட்டு வெளியே வந்திருக்கணும். இந்த ராஜேந்திர ஒருத்தன் இவன் மாப்பிள்ள புத்தி இல்லாத ஒரு ஆள். அவரை வச்சுட்டு எந்த விஷயத்துல இறங்குறது? அவரை நம்பி இறங்கினா மண்கோரியை நம்பி ஆத்துல இறங்குற கதை தான். வேகம்னா மின்சாரம் மாதிரி இருக்கணும், விவேகம்னா சம்சாரம் மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் அது மாதிரி புத்திசாலித்தனமா இருங்கன்னு தானே சொல்றேன். என்னம்மா சொல்ற? அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணை இன்னைக்கே அந்த வீட்டுக்கு நான் அனுப்ப போறேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? இன்னைக்கே வா? இப்பதானப்பா பேர் வச்சு விழா எடுத்து முடிச்சோம்ப்பா. இருக்கட்டுமா, இப்ப என்ன? இந்த பாரு, நீயும் ஆனந்தியும் அந்த வீட்டுக்கு போய் ஒற்றுமையா இருங்க. இருந்து காரியத்தை சாதிக்கணும், பாத்துக்கோ. என்னப்பா நான் எப்படி அந்த வீட்டுக்கு? ஆமா, நீ போகணுமா? ஆமா, நீங்க போகணும். போய் சொத்து உங்க கைக்கு வர வரைக்கும் பொறுமையா இருந்து சாதிங்க. 1 மாசமோ 2 மாசமோ இருங்க. இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. இங்க பாருங்கப்பா, அந்த வீட்ல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் புருஷனை வெளியில கொண்டு வந்தேன் தெரியுமா? நீங்க மறுபடியும் நாங்க போ சொன்னா எப்படிப்பா? என்னமா புரியாத பிள்ளையா இருக்க? இந்த வீட்டுல யார் இருக்கா? நீ, உன் புருஷன், உன் பிள்ளை, உன் அப்பா அம்மா இருக்காங்க. அப்படியே இருந்து காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? நல்ல ஆளுமா நீ. சொத்தை பிரிச்சுட்டு சொந்தமா வீடு கட்டி செட்டில் ஆவியா? சும்மா இப்படியே தனியா இருந்தேன்னா அப்படியே தனியாவே போயிட வேண்டியதுதான். உங்களை தலைமுடிடுவாங்க, பாத்துக்கோ. ஆமா, என்ன இப்படி இருக்க நீ? இதுல வேற சண்முகம் சொத்தை எல்லாம் ட்ரஸ்ட்ல கொண்டு போக போறேங்கிறான். இந்த லட்சணத்துல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, விலகி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா போயிடும். இல்லப்பா, எனக்கு என்னமோ என் புருஷன் இதுக்கெல்லாம் ஒத்துக்க போ, மாட்டாருன்னு. சும்மா நிறுத்து. உன் பேச்ச கேட்டு தானே வெளியே வந்தான். இப்ப நீ சொன்னா போக மாட்டானா என்ன? சும்மா இருமா, நீ சொன்னா கேட்பாமா? இதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. இந்த பார், நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு போகணும். இருந்து காரியத்தை சாதிங்க. இந்த பாருமா, நான் பெரிய மனுஷங்கிற முறையில் நியாயத்தை தான் சொல்லுவேனா, புரியுதா? ஆனந்தி, உங்க புருஷனுக்குரிய பங்கத்தான் பிரிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன், சரியா? அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னைக்கே அந்த வீட்டுக்கு கிளம்புறேன். அவ்வளவுதான். ஆனந்தி, அப்பா நீயும் அவளும் பாத்துக்கணும். இருந்து காரியத்தை சாதிக்கணும், சரியா? சரிங்கப்பா. சரி, அப்ப நம்ம சாப்பிட போலாம். வாங்க. சரிப்பா, ம், வா ஆனந்தி. நல்லா சாப்பாடுலாம் நல்லா இருந்தாடா, ஒன்றும் குறை இல்லையே? என்ன செல்லம்? வேற என்ன? சாப்பாடு நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றாரு வேணுகிருஷ்ணன்? வேணுகிருஷ்ணன் சரி, நாங்க கிளம்புறோம். சரி, கிளம்புறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். வைஜெயந்தி, உடம்ப நல்லா பாத்துக்கோமா. சரிங்க அத்தை. குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோ. ரொம்ப அவசியம். என்ன சம்பந்தியம்மா, மருமலை என்ன உடம்ப பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு? நீங்க தானே பாக்கணும் அவளை. உங்க பேர பிள்ளையும் நீங்க தான் பாக்கணும், என் மாப்பிள்ளையும் நீங்க தான் பாத்துக்கணும். அவளை கூட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியானே நீங்க. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கே வராளா? பிரசவத்துக்கு கடைசி மாசம் தானங்க அவ வந்திருக்கா. இப்ப என்னங்க அவசரம்? இன்னும் 2-3 மாசம் இங்க தங்கட்டுமே. நாங்க வேணும்னா வந்து பாத்துட்டு போறோம். என்ன சம்பந்தியம்மா நீங்க? அவ உங்க வீட்டு பொண்ணு. அவ அங்க இருக்கிறது தான் சரியான விஷயம். அதாவது அவளை பெத்தவ ஆஸ்பத்திரியில கிடக்கா, அவளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா இவளால ஏதாவது பண்ண முடியுமானா, அவளுக்கும் வயசாயிருச்சு, எனக்கும் வயசாயிருச்சு. இந்தா தடி பசங்க இருக்காங்க, அவங்க என்னத்தை கிளிக்க போறானுங்க? அவங்களே கல்யாணம் ஆகாம பரதேசிமா இருக்கானுங்க, தடி பயலுங்க. என் பொண்ணு அங்க வந்தா மீனாட்சி இருக்கு, இந்தா பூசா வந்திருக்கேன் வளர்மதி அது இருக்கு, நீங்க இருக்கீங்க. உமாவும் வந்து பாத்துக்கிடும். பேரப்பையில பார்த்து கொஞ்சிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டா நாங்க அப்பப்போ வந்துட்டு போறோம், இல்ல நீங்க கொண்டு வந்து காமிச்சிட்டு போங்க, அவ்வளவுதானே? உங்களுக்கும் வைஜெயந்திக்கும் அதுதான் விருப்பம்னா அப்படியே அவ வரட்டும். ஏன்னா அதுதான் அவ வீடு. அவ வரத்துக்கு எந்த தடையும் கிடையாது. மீனாட்சி சொன்னா சரியாதான் இருக்கும். அப்புறம் மீனாட்சி, உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். இப்போ வைஜெயந்தி வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்ல, என்ன வேணும்? அடுத்தது இன்னொரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. பாரு சம்பந்தியம்மா வந்து 2 பேர குழந்தைகளை கொஞ்சம் விளையாட போறாங்க பாரு.
என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியல. புரியல உங்களுக்கு? ஒரு நல்ல நாளா பார்த்து ஆனந்தி ஆனந்தி சரவணனும் உங்க வீட்டுக்கு வர போறாங்க. ஆனந்தி ஆனந்தி சரவணனும் உங்க வீட்டுக்கு வர போறாங்க. ஆனந்தி, உண்மையாவாமா? ஆமா ஆமா, இந்த பாருங்க, ஆனந்தியும் ஆனந்தி குழந்தையும் ஒரு பக்கம், வைஜெயந்தியும் அவ குழந்தையும் ஒரு பக்கம். அப்புறம் என்ன, நீங்க ஒண்ணும் சண்டை விட்டு இருக்க முடியாது. ஆமா, பேரங்களை கொஞ்சம் கூத்தாடிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னால நம்பவே முடியல. எல்லாம் வந்துருவா சமந்தியம்மா, எல்லாம் பேசிட்டேன். எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளவுதான். சண்டை போட்டு என்னத்தை கழிக்க போறோம், ஒண்ணும் இல்ல. ஆமா ஐயா, வேணுகோலையோட கனவும் அதான். ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சுட்டேன் நானு. சரி சரி, கிளம்புறீங்களா? சரி சரி. அம்மா சரி கிளம்புங்க, சாயந்தரம் வைஜெயந்தி அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா. வரோம் வரோம்மா. சரிம்மா. வரப்பா. வாங்கம்மா. போயிட்டு வரேன் செல்லக்குட்டி. சரிங்க. வரம்மா. வரேன்ப்பா. வரேன் வைஜெயந்தி. அண்ணி வாங்க அண்ணி. போயிட்டு வாங்க, வரேன். கிளம்புறேன். வரேன் ராஜேந்திரா. என்னம்மா அது? அவர் பாட்டுக்கு சரவணன் திரும்பி வீட்டுக்கு வருவான்னு சொல்றாரு. அது எப்படி சரி வரும்? வீட்டை விட்டு வெளியே போய் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப வியாபார சண்டையா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல எப்படி அவங்க வீட்டுக்குள்ள ஒண்ணா இருக்க முடியும்? ஏன்பா, சரவணன் வீட்டுக்கு வந்துட்டா நல்லது தானே? நாம மறுபடியும் எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்போம். நல்ல காரியம் நடக்கும்போது நாம எதுக்கு தடையா இருக்கணும்? மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வீரமணி சொன்னா ஆனந்தினி உடனே வீட்டுக்கு வந்துருவாங்களா? அவங்க வீட்டை விட்டு வெளியே போக எவ்வளவு பிளான் பண்ணாங்க. அவங்க எப்படிமா திரும்பி வருவாங்க? சான்ஸே இல்ல. இல்ல உமா, ஆனந்திக்கு நல்ல புத்தி வந்து நம்ம எல்லாரு கூடயும் ஒண்ணா இருந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். அம்மா, ஆனந்திக்கு நல்ல புத்தி? ஏமா அப்படி நல்ல புத்தி இருந்திருந்தா காலையில ஏன் சண்டை போடணும் நம்ம கூட? இல்லடா, சம்மந்தி சொல்லும் போது அவ அமைதியா தானே இருந்தா. எப்போ? அந்த வீரமணி அவங்கள தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்த பிறகு அப்புறம் அமைதியா இருந்தா. அந்த அமைதிக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? அம்மா, நீ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சரவணன் எவ்வளவு கோவப்பட்டு யாருக்கும் தெரியாம கடை வச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். எல்லாரையும் நம்புன்னு சொன்னீங்களே, கடைசியில முழுசா நம்பினதுக்கு நமக்கு பெரிய ஏமாற்றம் தானே கிடைச்சிச்சு. அவன் தண்ணி கொடுத்துன்னு போனதையோ வியாபாரம் பண்ணதையோ பெருசு படுத்தல. ஆனா அவன் தொழில் போட்டிக்காக நமக்கு எதிராக பண்ண ஒவ்வொரு விஷயமும் எங்களை எவ்வளவு குத்தி கீழ்ச்சது தெரியுமா? கல்யாண வீடா இருக்கட்டும், வளகாப்பா இருக்கட்டும், ஆர்டர் தரவன் வரவன் போறவன் எல்லாரும் கேட்கறான். ஏங்க உங்க தம்பி தானங்க, உடன்பிறப்பு தானங்க, ஏங்க தனியா கடை வச்சிருக்கா, ஏங்க தனியா தொழில் தொடங்கணும், ஏங்க தனியா வியாபாரம் பண்றான், ஏன் உங்க ஏஜென்ட் எல்லாம் இழுக்கிறான்? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி பாருங்க. தோ எவ்வளவு இடத்த தலை குடிச்சிருக்கா தெரியுமா அண்ணா? அதெல்லாம் சரிடா, ஆனா அவனும் என் புள்ள தானே. உங்களை எப்படி சுமந்து பெத்தனோ அதே மாதிரி தானே அவனையும் பெத்தேன். ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்க முடியுமா சொல்லு? அம்மா, உங்களுக்கு எதுவுமே புரியலையா? அம்மா, எல்லாம் அந்த வீரமணி பண்ற சதிமா. நம்ம குடும்பத்துக்குள்ளே பகடக்காய உருட்டி
ஆளுக்கு ஒரு பக்கமா செதறடிக்க பார்த்துட்டு இருக்காரு. சரவணன் வெளியே போனதுக்கு அப்புறம் நாம எல்லாம் பிரிஞ்சிருவோம்னு பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எந்த பிரிவும் வரலையே. ஒத்துமையா இருக்கும்ல, பார்க்க பிடிக்கல. அதுக்கு தான் இவ்வளவு வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவரு. இப்ப பொண்ணை உடனே அனுப்புறாரு, கூடவே அந்த ஆனந்தையும் அனுப்பி வைக்கணுமா? இதுதாம்மா அவர் பண்ற சரி வேலை. தம்பி சொல்றது சரிதான். இந்த விஷயத்த அவ்வளவு சுலபமா நம்ம ஒத்துக்க முடியாதுமா. ஏன்னா இந்த வீட்டை விட்டு அவங்க போகணும்னு முடிவு பண்ணும்போது ஆனந்தி குழந்தையை போட்டு தாண்டி நம்ம அத்தனை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தாங்க முடியாத கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிருக்கா. திரும்ப வந்தாலும் அவ அந்த மாதிரி தாம்மா நடந்துக்குவா. சொத்தை வாங்கணும், அதுதாம்மா அவளோட முடிவு. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்னைக்குமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாம்மா இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தை மேல உங்களுக்கு ஒரு சின்ன உரிமையை கூட அவ கொடுத்தது கிடையாது. அவளை எப்படிமா நீங்க இவ்ளோ நம்புறீங்க? அண்ணி, அப்படியே அவங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாலும் அது அந்த வீரமணி சொல்லிதான் இங்க வரணுமா? அவங்க மனசுக்கு தோணி வராம அவர் சொல்லிதான் இவங்க வரணும்ன்றது ரொம்ப குழப்பமா இருக்கு அண்ணி. உமா, இதுல குழப்பம் எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு வர ஐடியா அவங்களோடது இல்ல, வீரமணியோடது. அதுக்கு இவங்க உடனடியா இருக்காங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்கம்மா, நீங்க இன்னும் சரவண கடைசி புள்ள செல்ல புள்ளன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அவன் முன்ன மாதிரி இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுக்குள்ள வெனையும் சூதும் எல்லாம் தான் நிரம்பி இருக்கு அதுக்குள்ள. காரணம் அவன் இல்ல, அவன் பொண்டாட்டி. அப்படி மாத்தி வச்சிருக்கா. அதோ அன்னைக்கு வந்தாரு அவர் மாமனார். என்ன தைரியம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கிட்டயே நம்ம பரம்பரை சொத்து வேணும்னு கேட்கறாரு? அம்மா, அவன் சென்னையில் தனியா வீடு வாங்கியிருக்கான். நம்ம யார்ட்டுமே எதையும் சொல்லல, எந்த தகவலும் கொடுக்கல. ஆனா இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது மட்டும் பிடிவாதமா இருக்கான். என்னம்மா இது? எப்படிமா இது பாருங்க, இந்த விஷயம் உடைஞ்ச கண்ணாடி மறுபடியும் ஒட்டாது. அப்படியே மீறி ஒட்ட வச்சாலும் விரிசல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சண்முகம், நாம இவ்வளவு தூரம் பேசணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. முதல்ல அவன் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிக்கணும். எனக்கு சரவணன் வருவானாங்கிறது சந்தேகம்தான். என்னங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்கிறது தாங்க நமக்கு சந்தோஷம். எனக்கு சரவணன் வருவானாங்கிறது சந்தேகம்தான். என்னங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்கிறது தாங்க நமக்கு சந்தோஷம். ஆனா வீரமணியோட சொல் பேச்சு கேட்டு இங்க வந்தாலும் வாழ போறது வீரமணி இல்லையே, சரவணனும் ஆனந்தியும் தானே. ஆனா ஆனந்தியோட மனப்பான்மை நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒத்து போகும்னு எனக்கு தோணலைங்க. அவ வந்தான்னா நிச்சயமா அவ பழைய மாதிரி தான் இருப்பா. சொத்தை பிரிக்கிறது மட்டும்தான் நோக்கமா அவ வருவா. அது மட்டும் இல்லாம வைஜெயந்தி நம்ம கூட இங்க தனியா இருக்கும்போது நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இங்க இருப்பா. ஆனா கூட ஆனந்தியும் வந்துட்டான்னா அவளை விட மோசமா வைஜெயந்தி மாறிடுவா. ஏங்க, கடந்த காலத்துல நாம பார்த்த அனுபவம் தானே இதெல்லாம். அப்போ என் புள்ள ஒத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அது எப்படின்னா? என்ன சொல்றீங்க நீங்க? ராஜேந்திரன் வருவான் போவான், அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். ஆனா சரவண சுத்தமா வெளியில போயிட்டான்டா. திரும்ப அவன் இங்க வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அம்மா, அவன் இங்க வந்து மனசார நம்ம கூட சந்தோஷமா இருந்தா நம்மளோட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா அது அவனோட முடிவு இல்ல, அது அவனோட ஐடியாவும் கிடையாது. வீரமணி தூண்டி விடுறாருமா. அம்மா, அப்படியே அவன் மீறி வந்தா கூட 1 மாசமோ 2 மாசமோ தான் அவனால இருக்க முடியும். சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போயிடுவாமா அவன். அதுக்காக தான் வரான் அவன். அதுக்காக தான் இந்த நோக்கமே. அதுதான் அந்த வீரமணி சொல்லி கொடுத்துருக்கிற பிளான். அதை ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
இந்த வீடு பிரியக்கூடாதுங்கிற நோக்கத்தானமா எல்லாருக்கும் இருக்கு. ஒரு காலத்துல நிச்சயம் வருவானுங்க, திருந்தி வருவானுங்க. அப்பதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். இப்ப அவனுங்க திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பாருங்கம்மா, எங்களை எல்லாம் விட்டுருங்கம்மா. இப்போ உங்களோட முடிவு, உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. அவனும் நம்ம கூட வந்து இருக்கட்டுமே. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்டா. பழைய மாதிரி ஒன்னா இருக்காது. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாருக்கும் எப்படி சுயமரியாதை தன்மானம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. அண்ணன் பொறுமைசாலி, அண்ணி பொறுமையில பூமாதேவியாவே இருக்கலாம். ஏன் வளர்மதி கூட ஒரு கணத்தை அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டேன்னு சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் இப்ப அந்த எல்லையெல்லாம் கடந்து வந்துட்டேமா. இந்த நிமிஷம் வரைக்கும் வளகாப்புல நடந்த விஷயம், சம்பவங்கள் எதுவுமே என் கண்ணை விட்டு நகரவே இல்லை. என்ன வார்த்தையெல்லாம் பேசினானுங்க. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுல எனக்கும் ஆசை இருக்குமா. ஆனா ஒண்ணு சேர்க்கிறேன்னு ஒரு சதி நடந்தா அதை என்னால ஏத்துக்க முடியாது. டேய், மா, சண்முகம் சொல்றது சரின்னு தான் நினைக்கிறேன். இங்க பாருமா, இந்த குடும்பம் பிரியக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். ஆனா இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வரணும்னு போட்டிருக்கிற பிளான் இந்த சொத்தை உடைக்கிறதுக்கு மட்டும்தாம்மா. அதனால இந்த இடத்துல நாம அவங்க பேச்சை கேட்கக்கூடாது. இல்லைன்னா நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவ்வளவுதாம்மா.